தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரும் நடிகர் விஜயின் நெருங்கிய நண்பருமான ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அவர் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கிறார் என தகவல் வெளியானாலும் உண்மையில் அவர் அரசியல் தலைவர்களை சந்திக்க சென்றிருப்பதுதான் முக்கிய நோக்கம் என அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. கரூரில் 41 உயிரிழப்புகள் நடந்த நிகழ்வுக்கு பிறகு பிஜேபி எம்பிக்கள் நேரடியாக விசாரணைக்காக தமிழகத்திற்கு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தாவேகா மீண்டும் ஆக்டிவ் மோடுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான முதல் சான்றுதான் ஆதவ் அர்ஜுனாவின் டெல்லி பயணம் எனவும் கருதப்படுகிறது. ஆனால் அவர் பாஜகவை சந்திக்கிறாரா இல்லை காங்கிரஸை சந்திக்கிறாரா என்பதுதான் தற்போது $1,000,000 கேள்வி. ஏனென்றால் விஜயை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியவர் ராகுல் காந்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருந்தால் தமிழகத்தின் முன்னாள் IPS அதிகாரி திலகவதி அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா சிறந்த பாஸ்கெட் பால் வீரராக மட்டுமின்றி அரசியல் வியூக நிபுணராகவும் அறியப்படுகிறார். 2016ஆம் ஆண்டு திமுகவின் நமக்கு நாமே பிரச்சாரத்திலிருந்தே அவர் பங்கு கொண்டு வந்திருக்கிறார். பின்பு 2021 தேர்தலில் விடியல்தான் வராறு என்ற பிரச்சாரத்தை வகுத்தவர். ஒன் மைண்ட் இந்தியா, வாய்ஸ் ஆஃப் காமன் போன்ற அரசியல் டேட்டா நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா லாட்டரி கிங் மார்டினின் மருமகன். மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் ஏற்கனவே 2015இல் ராம் மாதவ் வழியாக பிஜேபியில் இணைந்திருக்கிறார். தற்போது 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கவிருக்கிறார். இந்த குடும்ப தொடர்பும் பிஜேபி RSS தலைவரான ராம் மாதவுடனான நெருக்கமும் விஜய் கட்சிக்கு பிஜேபியின் ஆதரவை உறுதி செய்யும் காரணமாகவும் கருதப்படுகிறது. இதுவரை பிஜேபி RSSக்கு எதிரியாக தன்னை காட்டிக்கொண்ட விஜய் தற்போது பிஜேபியுடன் நெருங்க ஆரம்பித்து விட்டார் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறது. 2026 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக நேரடி மோதல் உருவாகும். அதிமுக பிஜேபி விஜய் கூட்டணி ஒன்று சேர்ந்தால் திமுகவுக்கு டெபாசிட் வாங்குவது கஷ்டமாகும். 2016இல் கருணாநிதி கூறிய பழம் நழுவி பாலில் விழக்கூடாது என்ற உவமை அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. ஆனால் இம்முறை விஜயின் தாவேகா பிஜேபி கூட்டணியில் இணைந்தால் அது பிஜேபிக்கு அப்படியே பழம் பாலில் விழும் நிலையாக மாறும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்நிலையில் சமீபத்தில் கரூர் சம்பவம் விஜயை மிகப்பெரிய அளவில் பாதித்து விட்டது என்றும் குறிப்பாக திமுகவை தனி ஒருவனாக எதிர்க்க முடியாது, குறிப்பாக மத்தியில் ஆளும் பாஜக துணை நமக்கு வேண்டும் என்பதை உணர்ந்த விஜய் தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணியுடன் கூட்டணி வைப்பது குறித்து யோசிக்க தொடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அதில் கிடைக்கப்பெற்ற வீடியோக்களுடன் டெல்லி விரைந்திருக்கிறது தாவேகா டீம். இது திமுக தரப்பில் கிளியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விரைவில் டெல்லி செல்ல இருக்கும் விஜய் தமிழக நலன் குறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்பாக ஆதவ் அர்ஜுனா திமுகவின் ஊதுகுழலா என்ற சந்தேகம் தாவேகாவினரிடையே எழுந்திருக்கிறது.